ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் நிவின் பாலி நடிச்சிருக்க சர்வம் மாயா படம் டிசம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சர்வம் மாயா படத்தை இயக்குனர் அகில் சத்யன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அனு வர்கீஸ் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. மார்டன் படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்ச நடிகர் அஜய் கிஷன் ஹீரோவா அறிமுகம் ஆக போற பூக்கி படத்துல நடிகர் சுனில் நடிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் கணேஷ் சந்திரா டைரக்ட் பண்றாரு. நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி இந்த படத்தை தயாரிச்சு மியூசிக் போடுறாரு. டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிசஞ்சீவன் ஹீரோவா அறிமுகம் ஆக போற படத்தோட டைட்டில் டீசர் நவம்பர் 21ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல அபிசஞ்சீவன் தவங்களுக்கு ஜோடியா நடிகை அனுஸ்வரா ராஜன் நடிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனர் மதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. நடிகர் சிவராஜ்குமார் நடிக்கிற Triple 6 ஆபரேஷன் ட்ரீம் தியேட்டர் படத்துல நடிகை பிரியங்கா மோகன் நடிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துல நடிகர் தனஞ்சயா முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு. டைரக்டர் ஹேமந்த் எம் ராவ் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சரண் ராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நடிகர் கவின் நடிச்சிருக்க மாஸ் படத்துல இருந்து வெற்றி வீரனே அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. மாஸ் படம் அக்டோபர் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல நடிகை ஆண்ட்ரியா நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் விகர்ணன் அசோக் டைரக்ட் பண்ணிருக்காரு. நடிகர் அருண் விஜய் நடிச்சிருக்க ரெட்ட தல படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் சாங் அக்டோபர் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ரெட்ட தல படத்தை இயக்குனர் கிறிஸ் திருக்குமரன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சித்தி இட்னானி, பாலாஜி முருகதாஸ், தன்யா ரவிச்சந்திரன் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. சாம்சி எஸ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. டிசம்பர் 18ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.